குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? ஜம்மு காஷ்மீரின் லசானா வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவியதாக ஏப்ரல் 15ஆம் தேதி உளவுத்துறை தகவல் கிடைத்தது. இதையடுத்து உடனடியாக அந்த பகுதியில் ராணுவம் குவிக்கப்பட்டது. வனம் மலைப்பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் ராணுவ வீரர்களை நோக்கி அவ்வப்போது துப்பாக்கியால் சுடுவதும் ராணுவம் பதில் தாக்குதல் நடத்துவதும் 10 நாட்களாக தொடர்கிறது. ஊடுருவிய பயங்கரவாதிகளை பிடிக்கவும் மேற்கொண்டு பயங்கரவாதிகள் ஊடுருவாமல் தடுக்கவும் ராணுவத்தின் ரோமியோ படைப்பிரிவு மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் இணைந்து கூட்டுப்படை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் பெஹல்காமில் நேற்று முன்தினம் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலாப் பயணிகள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுற்றுலாப் பயணிகளை கொன்ற பயங்கரவாதிகள் தப்பிச் சென்று தலைமறைவாக உள்ளனர். பயங்கரவாத சம்பவத்தை அடுத்து பகல்காம், உத்தம்பூர், பூஞ்ச், ஜம்மு, ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். பகல்காமில் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் உதம்பூரில் பதுங்கியிருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் உதம்பூரின் பசந்த்கர் பகுதியை ராணுவம் சுற்றி வளைத்துள்ளது. ராணுவத்தின் சந்தேகத்தை உறுதிப்படுத்துவது போல் பசந்த் நகரில் ரோந்து பணியில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் மீது பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகள் இன்று துப்பாக்கிச்சூடு நடத்தினர். ராணுவமும் பதில் தாக்குதல் நடத்தியது. பயங்கரவாதிகளின் துப்பாக்கிச்சூட்டில் ராணுவ வீரர் ஒருவர் படுகாயமடைந்தார். உடனடியாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்த நிலையில் அவர் வீரமரணமடைந்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே பகல்காமில் சுற்றுலாப் பயணிகள் 26 பேர் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆளான நிலையில் காஷ்மீரில் பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகள் நம் ராணுவ வீரரையும் சுட்டுக் கொண்டுள்ளனர். இதனால் காஷ்மீர் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. பூஞ்ச், டோடா, உதம்பூர், பாராமுல்லா ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு, ரஜோரி, பூஞ்ச் நெடுஞ்சாலையில் வாகன சோதனை மற்றும் கட்டுப்பாடு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வழியே செல்லும் வாகனங்கள் அனைத்தும் கடும் சோதனைக்கு பிறகே பயணிக்க அனுமதிக்கப்படுகின்றன. பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவிய பயங்கரவாதிகள் பல குழுக்களாக பிரிந்து காஷ்மீரின் பல பகுதிகளில் பதுங்கியிருக்க வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதை உறுதிப்படுத்தும் வகையில் ராணுவம், போலீசார் மீது பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகளும் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகின்றனர். காஷ்மீரில் பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகள் தப்பிச் செல்லாமல் இருக்கவும் அவர்கள் நாட்டின் பிற பகுதிகளுக்குள் ஊடுருவாமல் இருக்கவும் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் ராணுவம் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு பின் காஷ்மீரில் இன்னும் துப்பாக்கி சத்தம் ஓயாததால் காஷ்மீர் முழுவதும் பதட்டமான சூழல் நிலவுகிறது.